இது வீரப்பையனார் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு நாங்கள் 1975, 79, 85 வரைக்குமே லெமன் சோறு, புளிச்சோறு, தயிர் சாதம் இதெல்லாம் கட்டிட்டு 5 மணிக்கு கிளம்பி போனோம்னா 6 மணிக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே போயிடுவோம். சித்திரை 1க்கு அப்பையும் கூட்டமாக தான் இருக்கும். நடந்து போகையிலையும் கூட்டமாக தான் இருக்கும். சாமி பின்னாடி வண்டியில் வரும். வண்டியில் ஊர்வலம் வந்துட்டு சாமி 10 மணிக்கெல்லாம் ஊர்வலம் வந்து கோயிலுக்குள்ளே வந்துடும். காவடியும் பின்னாடியே வரும். ஆற்று நிறைய இப்போ சித்திரை 1க்கு சாட்டு தடை போட்டாங்களே, எங்கள் ஆற்றுல நிறையா தண்ணி வரும். முன்னாடியெல்லாம் ஆற்று நிறையா தண்ணி வந்துச்சுன்னா ஆற்றுல இறங்கி எல்லோரும் காவடியை மறுபடியும் குளிச்சுட்டு ஆறில் இறக்கி மறுபடியும் சேமங்குறையிலேருந்து அப்படியே கிளம்பி உள்ளே கோயிலில் போய் காவடி சாத்துவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவடி வருது சித்திரை 1 பிறக்குது அப்படின்னா பால் மாடு வச்சுருக்கவங்க வீட்டில் போய் இந்த குறி சொல்லிட்டு வந்தால் அந்த பாலை அந்த மாட்டை அன்னைக்கு நல்லா கழுவி குளிப்பாட்டி குங்குமம் போட்டு எல்லாம் வச்சு அந்த பாலை கறந்து காவடியில் செம்பில் கட்டிட்டு வருவாங்க. பால் காவடி கட்டிட்டு வருவாங்க. இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நைட்டு அருளோடு போய் அந்த எங்கே மாடு வச்சுருக்காங்களோ அந்த மாட்டுக்கு அந்த பெரிய பூசாரி அருளோடு போய் சொல்லிட்டு வந்துடுவார். இந்த மாட்டுப்பால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அருளோட சொல்லிட்டு வந்தால் அந்த மாட்டில் பார்த்திங்கன்னா இவங்க போகிற நேரத்துக்கு காம்பில் தானாக பால் சறக்குமாங்க. அதெல்லாம் நான் காதால் கேட்டிருக்கேங்க, அதனால் பார்த்துருக்கேங்க. எங்கள் வீட்டு பக்கம் எங்கள் அருளாடி போவாங்க. இப்போ எனக்கு 55 வயசாச்சு. இன்றைக்கி வீரப்பையனார் கோயில் போய் பார்த்தா நல்ல இமிர்மெண்ட்டாக இருக்குது. நன்றி, வணக்கம். நான் வளர்மதி.